அதிமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு எவனுக்காவது ஒருவனுக்கு தந்தாரம் இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாரும் வந்து நம்முடைய மக்கள் செல்வர் காலில் சின்னம்மா அவர்களுடைய காலிலே விழுந்து வணங்கிய பல்வேறு புகைப்படங்கள், பல்வேறு செய்திகளிலே வந்த அந்த புகைப்படங்கள் எல்லாம் இன்றளவும் அப்ப நினைப்பு கூட்டிட்டு இருக்கான் எல்லா டிவிலையும். தன்மானத்தை பத்தி நீ பேசுறியா? காலில் வந்து பதவிக்கு வந்த பழனிசாமி நீ பேசுறியா? இந்த இயக்கத்திற்கு நீ தலைவராக இருக்கணும். உன் மீது ஏற்பட்ட வழக்குகளை யாரும் கையில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது உன்னுடைய குறிக்கோள். பழனிசாமி, உனக்கு 75 ஆண்டு ஆகிவிட்டது வயது. நீ அடுத்த தேர்தலிலே இருப்பியோ இருக்க மாட்டியோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த தேர்தலிலே உன்னுடைய சட்டியெல்லாம் அவிழ்த்து விட்டு நிர்வாகமாக நீ நிற்கிற அந்த காட்சியை 26 நாங்கள் பார்ப்போம். சபதம் எடுத்தார் நம்முடைய தலைவர். என்டி கூட்டணியிலிருந்து நான் விலகுகிறேன். யார் நம்மை சேர்க்கக்கூடாது என்று சொல்கிற பழனிசாமியை முதலமைச்சராக ஆக்கக்கூடாது, துரோகியை ஒழிக்க வேண்டும். அதற்காக நான் பல்வேறு தொண்டர்களிடத்திலே கேட்க, விரோதியோடு சேர்ந்தாலும் பரவாயில்லை, சட்டமன்றத்திலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 10-15 பேர் செல்ல வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு தான் இன்றைக்கு நம்முடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள். தலைவருக்கு யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பது நன்கு தெரியும். தலைவர் எடுக்கிற முடிவு எதுவாக இருந்தாலும் சரி, அந்த முடிவை ஏற்றுக்கொள்கிற தொண்டர்கள் அனைவரும் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அதிகார பொறுப்பிலே, ஆட்சி பொறுப்பிலே, சட்டமன்ற பொறுப்பிலே நம்முடைய இயக்கம் 8 ஆண்டு காலம் பொறுத்தது போதும். நீங்கள் யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணி வையுங்கள். ஆனால் அதிகாரமிக்க ஒரு இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் மன்னார்குடியிலே 41,000 வாக்குகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உங்களுடைய செல்வாக்களே வாங்கி இருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 21 உங்களுடைய சொந்த ஊர் மன்னார்குடி. நாங்கள் மன்னார்குடியிலே இருக்கிறோம். சுயமரியாதை, தன்மானம், பெருந்தன்மையோடு எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த நன்னிலத்திலேயோ அல்லது மன்னார்குடியிலேயோ நீங்கள் சட்டமன்ற தொகுதியை பெற்று தர வேண்டும். அது மன்னார்குடியாக இருந்தாலும் நன்னிலமாக இருந்தாலும் வெற்றிக்கனியை, வெற்றி மலரை உங்களுடைய காலடியிலே சமர்ப்பிப்போம் என்று சொல்லி வாழ்க நம்முடைய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அவர்கள். வளர்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசியல் திருவாரூர்